வெல்கம் டு மை சேனல். கதை சொல்ல போகிறேன். இன்றைக்கான காதல் கதை கேட்கலாமா? ஒரு பெண் ஒவ்வொரு இரவும் உயிரை பணயம் வைத்து ஆற்றை கடந்தாள். ஏன் தெரியுமா? காதலுக்காக. இது சாதாரண காதல் கதை இல்லை, உயிரையே விழுங்கிய காதல் கதை. பல வருடங்களுக்கு முன்பு பஞ்சாப் பகுதியில் சோக்னி என்ற அழகான பெண் வாழ்ந்து வந்தாள். அவளின் அழகை பார்த்தவர்கள் கண்ணெடுக்க முடியாது. அதே ஊருக்கு வந்தான் ஒரு வெளிநாட்டு இளைஞன், இசத் பேக். ஆனால் காதல் அவனை மாற்றியது. சோக்னிக்காக தனது செல்வ வாழ்க்கையை விட்டுவிட்டான். அதன் பிறகு மக்கள் அவனை மகிழால் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அவர்களின் காதல் ஆழமானது. ஆனால் சோக்னியின் குடும்பம் இந்த காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவளை வேறொருவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனாலும் உண்மையான காதலை யாராலும் பிரிக்க முடியவில்லை. ஒவ்வொரு இரவும் சோக்னி ஒரு மண்குடத்தை பிடித்துக்கொண்டு பெரிய ஆற்றை கடந்து மகிழாலை சந்திக்க செல்வாள். அந்த இரவு சந்திப்புகளே அவர்களின் உலகம். ஆனால் ஒரு நாள் அவளின் ரகசியம் தெரிந்துவிட்டது. அந்த இரவு வழக்கம் போல் சோக்னி ஆற்றில் இறங்கினாள். ஆனால் அவளிடமிருந்த குடம் சிறிது நேரத்தில் அந்த மண்குடம் கரைய ஆரம்பித்தது. ஆற்றின் வெள்ளத்தில் சிக்கிய சோக்னி உதவிக்காக கத்தினாள். அவளின் குரலை கேட்ட மகிழால் யோசிக்காமல் ஆற்றில் குதித்தான். ஆனால் அந்த காதலர்களை ஆறு பிரித்து விட்டது. இவ்வாறு சோக்னியும் மகிழாலும் உயிரை விட பெரிய காதலின் அடையாளமாக இன்றும் வாழ்கின்றனர். பல காதல்கள் கல்யாணத்தில் சேர்ந்ததை விட கல்லறையில் சேர்ந்தது தான் அதிகம்.